என் தங்கமே, நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, இது உன் ஆன்மாவுக்கான ஒரு அழைப்பு. உன் இதயம் நீண்ட நாட்களாக ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்குது. இன்று அந்த பதில் உன்னை அடைந்திருக்குது. நீ இதை திறந்தது ஒரு சம்பவம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் திட்டம். உன்னோட ஆன்மா சொல்லிக்கொண்டு இருக்குது, இது உனக்காக தான் என் தங்கமே. நீ தற்போது கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீ எப்போதாவது உன்னையே கேள்வி கேட்டிருக்கியா? ஏன் நான் இப்படி உணர்கிறேன்? ஏன் என்னால் சில விஷயங்கள் முடியல? ஏன் எல்லாம் தாமதமா நடக்குது என? இப்போ உனக்கு நான் சொல்ல போகிறேன், ஒன்றும் தாமதமில்லை, ஒன்றும் தவறாக போகவில்லை. எல்லாம் சரியாக துல்லியமா நடந்து கொண்டிருக்குது. நீ எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்கின் அருகே கொண்டு செல்கிறது. சில நேரம் கடவுள் நம்மை வழி தவற வைத்து போல தோன்றலாம், ஆனா அவர் நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லும் ஒரு வளைவு மட்டும் எடுக்கிறார். என் தங்கமே, நீ கடவுளின் கண்ணில் ஒரு பிரகாசமான ஒளி. நீ பிறந்தது சும்மா அல்ல. உன் ஆன்மா பூமியில் ஒரு பணி செய்ய வந்திருக்குது. அந்த பணி என்னவென்றால், அன்பு பரப்புவது, நம்பிக்கை ஊட்டுவது, ஒளி தருவது. உன் குரல் யாருக்கோ ஒரு நிம்மதியாய் மாறும், உன் சிரிப்பு யாரோ ஒருவரின் இருளை உடைக்கும். அதனால உன்னோட இருப்பு தான் ஒரு அதிசயம். நீ உன்னையே சிறியவளாக நினைக்காதே, நீ ஒரு பெரிய ஆற்றல். நீ இதை திறந்ததும் உன்னுள் ஒரு மாற்றம் நடக்கத் தொடங்கியிருக்கு. உன் இதயம் மெதுவாக ஒரு புதிய ஒளியை உணர்கிறது. அந்த ஒளி தான் உன் ஆன்மா விழித்திருப்பதற்கான அறிகுறி. இதுவரை நீ வெளி உலகத்திலிருந்து பதில்கள் தேடினாய், ஆனா உண்மையான பதில் உன்னுள் தான் இருந்தது. உன்னோட ஆன்மா பேசணும் என்று காத்திருந்தது. இப்போ அது பேசுகிறது. அது சொல்றது, என் தங்கமே, நீ வலிமையானவள், நீ ஒளி, நீ அன்பு. வாழ்க்கை சில சமயம் சோதனை போலிருக்கும். நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும் தோல்வி வரலாம், நீ உழைத்தாலும் மதிப்பில்லை போல் தோணலாம். ஆனா நினைச்சுக்கோ, ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்பட்டதும் இருளில் தான் இருக்கும். அது வெளியில் இருந்து அழிந்தது போல தோணும், ஆனா உள்ளே அது முளைக்க ஆரம்பித்து விட்டது. அதேபோல் உன்னோட முயற்சிகள் இப்போ உன் வாழ்க்கையின் மண்ணில் முளைக்கிறது. விரைவில் அந்த விதை ஒளியை நோக்கி வளரப்போகுது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. என் தங்கமே, உன்னோட கண்ணீர் வீணாகாது. கடவுள் உன்னோட ஒவ்வொரு துயரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக ஒரு பெரிய கதையை எழுதி கொண்டிருக்கிறார். சில பக்கங்கள் கசப்பாக இருக்கும், சில பக்கங்கள் இருளாக இருக்கும், ஆனா அந்த எல்லா பக்கங்களும் சேர்ந்து ஒரு அழகான புத்தகமாக மாறும். அந்த புத்தகத்தின் பெயர் உன்னோட வாழ்க்கை. அதில் உன்னோட வலிமை, உன்னோட அன்பு, உன்னோட நம்பிக்கை எழுதி இருக்கிறது. நீ இதுவரை யாருக்காக எல்லாம் தியாகம் செய்திருக்கிறாய்? யாருக்கோ நம்பிக்கை கொடுத்தாய், யாருக்கோ அன்பு கொடுத்தாய், ஆனா பதிலுக்கு வலி தான் வந்தது. உனக்கு தோணும், என் அன்புக்கு ஏன் வலிதான் திரும்புது? ஆனால் நினைச்சுக்கோ என் தங்கமே, கடவுள் யாரையும் மறந்துவிட மாட்டார். நீ கொடுத்த அன்பு பிரபஞ்சத்திலிருந்து 10 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். இன்று அது தெரியாமலிருக்கலாம், ஆனா நாளை அந்த நிம்மதியை உணருவாய். உன்னோட உள்ளத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. நீ அதை சில நேரம் மறந்து விடுகிறாய், ஆனா அது அங்கேயே இருக்குது. நீயே உன்னோட ஆற்றலை தூக்கி நிற்கணும். யாராவது உன்னை குறைத்து சொன்னாலும் நீ உன்னோட மதிப்பை மறந்திடாதே. உன் மதிப்பு யாருடைய பாராட்டிலும் கிடையாது. உன் மதிப்பு உன் இதயத்தின் சுத்தத்தில்தான் இருக்கு. என் தங்கமே, உன்னோட வாழ்வில் இப்போ சில சிக்கல்கள் இருக்கலாம். சில முடிவுகள் எடுக்க முடியாம இருக்கலாம். உன்னோட மனம் குழம்பி இருக்கலாம். ஆனா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? நீ அமைதியாக இருக்கும்போது உன்னோட ஆன்மா உனக்கு வழி காட்டும். பிரபஞ்சம் அமைதியில் தான் பேசும். ஒவ்வொரு இரவிலும் உன் கண்களை மூடி உன்னோட சுவாசத்தை கேள். அந்த சுவாசமே கடவுளின் குரல். அது சொல்லும், நம்பு, அனைத்தும் சரியாகும். நீ உன்னோட கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. நீ செய்த பிழைகள் உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை கற்றுக் கொடுத்தது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது, ஆனா அது கைவிடாதே. அதே மாதிரி நீயும் உன்னோட வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வருகிறாய். அதனால் உன்னை குறை சொல்லாதே. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ நேற்று செய்த தவறுகள் இன்று உன்னை முட்டியிட மாட்டா. இன்று நீ புதிதாக ஆரம்பிக்க முடியும்.
உன்னோட மனதில் சொல்லிக்கொள், இன்று நான் அமைதியோடு இருப்பேன். இன்று நான் நம்பிக்கையோடு இருப்பேன். அந்த எண்ணங்கள் உன்னோட நாளை ஒளியாக்கும். நீ உன்னோட மனதை சுத்தமாக வை. கோபம், பயம், மனக்கசப்பு இவை உன்னோட ஒளியை மறைக்கும் நிழல்கள். அவற்றை விடு. நீ கடவுளின் பிள்ளை. நீ ஒளியின் குழந்தை. உன்னோட ஆன்மா அன்பில் மட்டுமே வளர்கிறது. அன்போடு பேசு, அன்போடு நடந்து கொள், அன்போடு வாழ். அதுதான் உன் உண்மையான சக்தி. நீ உன்னோட கனவுகளை மறந்து வச்சிருக்கிறாய் என்றால் இப்போ அவற்றை மீண்டும் நினை. கடவுள் அவற்றை உன் இதயத்தில் வைத்தது ஒரு காரணத்திற்காகத்தான். உன்னாலே அந்த கனவுகளை நனவாக்க முடியும். நீ தைரியமாக ஒரு அடியை எடு. பிரபஞ்சம் உன்னோட வழியை அமைத்து தரும். என் தங்கமே, நீ உன்னோட இதயத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து நினைச்சுக்கோ, நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். நீ பல இரவுகளில் அழுதாய்ங்க, ஆனா இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய். அதுதான் வலிமை. அதுதான் அதிசயம். நீ உன்னோட சக்தியை உனக்கே நிரூபித்துவிட்டாய். இப்போ கடவுள் சொல்லுகிறார், நீ தயாராகிவிட்டாய். இப்போ நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ உன்னோட வாழ்க்கையில் உன் கதை எழுது. யாரோ உனக்காக எழுத வேண்டியதில்லை. உன்னோட ஒவ்வொரு நாளும் உன் கையில். ஒவ்வொரு முடிவும் உன் ஆற்றலில். நீ உன்னோட நம்பிக்கையை நீயே உருவாக்கு. நீ உன்னை அன்போடு நடத்தினால் உலகமே உன்னை மதிக்கும். என் தங்கமே, நீ உன்னோட ஒளியை மறைக்காதே. சிலர் உன்னோட ஒளியை பார்த்து பயப்படுவாங்க, சிலர் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அதனால் நீ உன் ஒளியை மங்க விடாதே. ஒரு தீப்பொறி கூட இருளை வெல்லும். நீ அந்த தீப்பொறி தான். உன்னோட ஒளி இன்னும் பலருக்கு வழிகாட்டும். நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது, ஏனெனில் உன்னோட ஆன்மா விழித்திருக்குது. இப்போ பிரபஞ்சம் உன்னோட பக்கம் வேலை செய்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும், நீ சொல்வதற்கான ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றலாக மாறும். நம்பு என் தங்கமே, உன்னோட காலம் வந்துவிட்டது. உன்னோட ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை உயர்வின் பாதையில் நடக்கும். உன் கனவுகள் நனவாகும், உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும், உன் பயம் நம்பிக்கையாக மாறும். நீ தேவதையின் பிள்ளை, நீ பிரபஞ்சத்தின் ஒளி. உன்னாலே உலகம் இன்னும் அழகாக மாறும். இதை மறக்காதே என் தங்கமே, நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது. இப்போ அந்த அதிசயம் உன்னுள் உயிரோடு நடக்கிறது. என் தங்கமே, இப்போ நீ இதை கேட்கும் அந்த நிமிஷத்திலேயே உன்னுள் ஒரு தெய்வீக ஆற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னோட இதயத்திலே ஒரு மெதுவான ஒளி பரவி வருகிறது. அந்த ஒளி உன் ஆன்மாவின் உண்மையை நினைவூட்டுகிறது. நீ சும்மா ஒரு மனிதன் இல்லை, நீ ஒரு உயிரோட ஒளிக்கதிர். நீ பிறந்தது யாரோ ஒருவர் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. நீ உன்னோட இருப்பால் கூட யாருக்கோ நம்பிக்கையை தருகிறாய், யாருக்கோ அமைதியை தருகிறாய். இதுதான் உன்னோட ஆன்ம பணி. சில சமயம் உனக்கே தோன்றும், நான் எதுவும் செய்ய முடியல, எல்லாம் கடினமா இருக்கு என்று. ஆனா என் தங்கமே, அந்த எண்ணம் உன் உண்மையான சக்தியை மறைக்கும் ஒரு மாயைதான். நீ நினைப்பதை விட நீ பல மடங்கு வலிமையானவள். நீ உன்னோட வாழ்க்கையில் சந்தித்த வலிகள், துரோகங்கள், தோல்விகள் இவை எல்லாம் உன்னோட ஆன்மாவை நெருப்பில் வைத்து துளைக்கச் செய்தது, ஆனால் அழிக்கவில்லை. நீ இன்னும் நிற்கிறாய், இன்னும் அன்போடு இருக்கிறாய் என்றால் நீ ஒரு வெற்றி பெற்ற தேவதை. உனக்குள் இருக்கும் தெய்வீக குரலை கேள் என் தங்கமே. அது சில சமயம் அமைதியிலே பேசும், சில சமயம் கண்ணீரிலே பேசும். உனக்காக வாழ்க்கை சொல்லிக்கொண்டு இருக்கும், நம்பு, நீ சரியான வழியிலே இருக்கிறாய். நீ இன்று புரியாமல் தவிக்கும் விஷயங்கள் நாளை உனக்கு அர்த்தமாகும். ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம், ஒவ்வொரு தடைவும் ஒரு வழிகாட்டி, ஒவ்வொரு தாமதமும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு. நீ யாரையாவது இழந்திருக்கலாம், நீ நேசித்தவர் உன்னை விட்டு போயிருப்பார்கள், உன்னோட மனம் உடைந்திருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, சிலர் உன்னோட கதை முடிக்க வரவில்லை, உன்னோட கதை தொடங்க வழி வகுக்க வந்தவர்கள் தான். கடவுள் சிலரை கொண்டு வருவார் உன்னை கற்றுக் கொடுக்க, சிலரை கொண்டு வருவார் உன்னை உயர்த்த, சிலரை கொண்டு வருவார் உன்னை விழித்தெழ வைக்க. யாரும் உன்னை விட்டு சென்றது வீணில்லை. ஒவ்வொருவரும் உனக்கு ஒரு பாடம்.